60 நாள் கோகு மாதிரி ட்ரெயின் பண்ண போறேன்னு சொல்லியிருந்தேன். பட் அந்த சேலஞ்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னோட பாடி எந்த அளவு இப்போ ஸ்ட்ரென்த் இருக்கு, எந்த அளவு ஸ்டாமினா இருக்குன்னு நம்ம செக் பண்ணியே ஆகணும். அப்பதான் டே 60 முடியும் போது டே 1ல இருக்கிறதுக்கும் டே 60ல இருக்கிறதுக்கும் நம்மளால செக் பண்ண முடியும். பட் அதுக்கு முன்னாடியே நம்ம சைத்தமா 30 டேஸ் சேலஞ்ச் நம்ம பண்ணியிருந்தோம். அதனால என்னோட பாடியை 10 டேஸ் ஃபுல் ரெஸ்ட்ல வச்சிருந்தேன். சைத்தமா சேலஞ்ச் முடிக்கும் போது 79 சம்திங் வெயிட் இருந்தேன். சரி இன்னைக்கு போய் எவ்வளவு வெயிட் இருக்குன்னு செக் பண்ணலான்னு பார்த்தா அப்சல்யூட்லி 4 kg கெயின் பண்ணியிருக்கேன். கண்ணா பின்னான்னு சாப்பிட்டா இப்படிதான் இருக்கும் போல. இன்னைக்கோட வீடியோல என்னோட ஸ்ட்ரென்த் டெஸ்ட் தான் நீங்க வந்து பார்க்க போறீங்க. எந்த அளவு என் ஸ்ட்ரென்த் இருக்குன்றத நம்ம இன்னைக்கு செக் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நான் டெட் லிஃப்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணேன். டெட் லிஃப்ட்ல 151 kg லோட் பண்ணி மேக்ஸிமம் எவ்வளவு ரெப்ஸ் நான் பண்றேன்றதை செக் பண்றதுக்காக ஸ்டார்ட் பண்ணேன். நான் எப்படி எனக்கு தெரிஞ்சு நல்லா சூப்பரா பண்ணிடுவோம்னு நினைச்சேன். பட் என்னாச்சுன்னு தெரியல. முக்கியம் வந்து பாத்தீங்கன்னா 6 கவுண்ட் தான் நான் போட்டு முடிச்சேன். அதுக்கு மேல சுத்தமா போட முடியல. வெறும் 6 ரெப் பண்ணதுக்கே பாடி ஃபுல் டெட் ஆயிட்டான். தென் அங்கிருந்து நேரா புஷ்அப்புக்கு போனேன். மேக்ஸிமம் எவ்வளவு புஷ்அப் ஒரு செட்ல பண்றோன்றத டார்கெட். மனசு ஃபுல்லா சைத்தமா ட்ரைனிங்ல பயங்கரமான புஷ்அப் பண்ணேன். ஏன்னா சிங்கிள் செட்ல வந்து பாத்தீங்கன்னா 60 கவுண்ட் எல்லாம் போயிருக்கேன். ஸோ ஈஸியா தான் இருக்க போகுதுன்னு நினைச்சு பண்ணேன். பட் அங்க நடந்ததே டோட்டலா வேற. ஜஸ்ட் 40 புஷ்அப் கிட்ட தான் வந்துச்சு. பட் ஷோல்டர் பெயின் என்னால சுத்தமா தாங்க முடியல. அப்படியே அங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டேன். சமமான ஒருத்தவங்க என்னடா இந்த அளவு ஸ்ட்ரென்த்தை நம்ம லாஸ் பண்ணி வச்சிருக்கோமான்ற மாதிரி இருந்துச்சு. அங்க இருந்து அடுத்த டெஸ்ட்டுக்கு போயாச்சு. 25 kg மேக்ஸிமம் எவ்வளவு நேரம் ஹோல்ட் பண்றோம்ன்றத டார்கெட். 25 kg டம்பிள ஹோல்ட் பண்ணி எவ்வளவு நேரம் நிக்கிறோம் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஓகே கொஞ்சம் நல்லா தான் போய்கிட்டு இருக்கேன்னு நினைச்சேன். பட் ஓகே டீசென்டான டைமிங்ல தான் முடிச்சிருக்கேன். 1.47 அந்த டைமிங்ல தான் முடிச்சிருக்கேன். தென் ஃபினாலேவா வந்து பாத்தீங்கன்னா வெயிட்டட் புல் அப்ஸ் தான். 20 kg வச்சு மேக்ஸிமம் எவ்வளோ ரெப்ஸ் பண்ண முடியுதுன்றது தான் டார்கெட். 20 kg வச்சு ஸ்டார்ட் பண்ணேன். உண்மையாக சொன்னோம்னா ஒரு 3 கவுண்டோட முடிச்சிடலான்ற மாதிரி தான் மைண்ட் செட்டே வந்துச்சு. பட் புஷ் பண்ணி எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா 6 கவுண்ட்டே முடிச்சேன். இந்த புல்லப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டவுன் வந்துட்டு சின் வந்து அந்த பாரை அப் பண்ணுற வரைக்கும் தான் கவுண்ட். அந்த மாதிரி க்ளீனாக ஒரு 6 ரெப் என்னால் பண்ண முடிஞ்சது. ஓகே ப்ரோ எண்டியூரன்ஸோட டெஸ்ட் எங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரே நாளாக இதெல்லாம் பண்ண முடியாதுப்பா. நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா எண்டியூரன்ஸ் டெஸ்ட் பண்ணி எந்த அளவு இருக்குன்றதே சொல்லிடுறேன். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், இந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டோம். 60 நாள் ட்ரைனிங் முடிச்சுட்டு திரும்ப இந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணும்போது எந்த அளவு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்றத பார்க்கறதுக்கு ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பாடி பயங்கரமா சேஞ்ச் ஆக போகுது. எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. இந்த ஒர்க் அவுட்டை முடிக்கும் போது என் லைஃப்ல பெஸ்ட் ஷேப்ல நான் இருக்க போறேன்றத கோகுவோட ட்ரைனிங் வெறித்தனமா இருக்க போகுது. ட்ரைனிங்ல மீட் பண்ணலாம்.